ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்மளில் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து ஒரு வறுமை, தொடர்ந்து ஒரு காரிய தடை, பணமே நிற்க மாட்டேங்குது கையில். நல்லா தான் சம்பாதிக்கிறேன், அப்படி இல்லைன்னா சம்பாதிக்கவே இல்லை, ஆனாலும் 10 ரூபா கூட கையில் சேமிப்பாக நிற்கவே மாட்டேங்குது. இதோடு கூட நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு முயற்சி எடுத்தேன்னா அது உடனடியாக ஏதோ ஒரு வகையில் கண்ணுக்கு தெரியாமல் தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கோவிலுக்கு போக கூட என்னால் முடியல. இந்த மாதிரி வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள், சங்கடங்கள், துன்பங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக சங்கடகர சதுர்த்தி நாயகனான விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். விநாயக பெருமான் அப்படின்றவர் முழு முதற் கடவுள். இவரை வழிபட்டுட்டு நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கே உரிய அற்புதமான இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு பூவை பார்த்தாலே அதிர்ஷ்டம். முடிஞ்சால் இந்த பூவை நீங்கள் வாங்கி மாலையாக கட்டி விநாயக பெருமான் கோவிலில் போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அவருக்கு சாத்துறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்தே தரும். அது என்ன பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பூங்க. விநாயகருக்கு இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூவாம். ஒரே ஒரு பூ இருந்தாலும் சரிங்க, அதை விநாயக பெருமானுக்கு நீங்கள் சாற்றிட்டு வாங்க. குழந்தைங்க கையால் கொடுத்து சாற்ற சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். திருமண தடை, வேலை தடை, வருமான தடை, இந்த மாதிரி எல்லா விதமான தடைகளும் நீங்கும். ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சே தீரும். தொடர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி எல்லாத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.